எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கூடியிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் டைரக்டர் பாரதி கண்ணன், கண்ணாத்தாள், திருநெல்வேலி, ராஜராஜேஸ்வரி, பண்ணாரியம்மன் போன்ற பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சில படங்களை தயாரிச்சிருக்கிறேன். ஆர்பி சௌத்ரியோடைய படம், அவருடைய படத்தில் 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். கண்ணாத்தாளும் திருநெல்வேலியும் இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. அது மாதிரி கே பாலச்சந்தர் சாருடைய தயாரிப்பில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரன் ஒரு படம், ரம்யா கிருஷ்ணன், ராம்கி, வடிவேல் எல்லாம் நடித்த படம், அதையும் நான் தான் டைரக்ட் பண்ணேன். என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் என் மேலே எந்தவித ஒரு வம்பு தும்போ, எந்தவித ஒரு கான்ட்ரவர்சியோ, ஒரு ஸ்டேஷனில் நான் வடபழனி சாலி கிராமத்தில் தான் இருந்திருக்கேன். இதுவரைக்கும் என் மேலே ஒரு எஃப்ஐஆரோ, எந்த ஒரு குற்ற செயல்களோ எதுவுமே நான் ஈடுபட்டதும் கிடையாது. அப்படி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய லெவலுக்கு டைரெக்ஷனில் பெரிய லெவலில் புகழ் வாங்கலைன்னா கூட இந்த லெவலில் இருந்தால் கூட போதும்ட்டு ஒரு நியாயமான முறையில் என்னோடய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் நான் சந்திச்சதில்லை. திடீர்னு 6/10/2025 அன்னைக்கு நான் இந்த கீழே உள்ள ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக நான் வந்தேன். அந்த கடையில் இருந்தவர், என்னங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க, நீங்கள் கடைக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. என்னடா இது, என்ன சொல்கிறீங்க? என்ன மாலை மலருங்க பத்திரிகையில் நீங்கள் கைதுன்னு போட்டிருக்காங்க, போக்சோ சட்டத்தில் கைது, பாலியல் குற்ற வழக்கில் கைதுன்னு சொல்கிறாங்களேன்னாரு. எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு நான் உடனே பேப்பர் வாங்கிட்டு பார்த்தா எனக்கு பேரதிர்ச்சியாக ஆயிடுச்சு. பாரதி கண்ணா அப்படிங்கிற ஒரு மனிதர் துணை நடிகராக இருந்திருக்கிறார். அவர் நெசப்பாக்கத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். அவரும் இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டிருக்காரு. அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கோயம்பேடு போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக போலீஸ் ப்ரெஸ்ஸுக்கு செய்தி கொடுக்கறது வழக்கம். அப்படி கொடுக்கும்போது இன்றைக்கி இப்படி ஒரு ஆள் கைதாகிருக்காங்க, அவர் பேர் பாரதி கண்ணா, இந்த மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த பாலியல் வழக்கில் கைதாகி அவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய ஃபோட்டோவை வாங்கி போடுறதுக்கு முன்னால் அந்த ப்ரெஸ் என்ன பண்ணிட்டாங்க, பாரதி கண்ணா துணை நடிகர் அப்படின்னா இவர் தானே அப்படின்னு என் ஃபோட்டோவை போட்டு டைரக்டர் நடிகருமான பாரதி கண்ணன் இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார்னு சொல்லி அதில் என்னென்ன கற்பனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக எழுதி என்னுடைய ஃபோட்டோவையும் பிரசுரித்து செய்தியை வெளியிட்டார். அதனால் எங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, என்னுடைய சொந்தக்காரங்க, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மனச்சோர்வு, ஒரு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட அந்த நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிதைச்சது மாதிரி அந்த செய்தி ஆயிடுச்சு. அதை கண்டிக்கும் வகையில் நான் ஒரு மறுப்பு போட சொன்னேன். இல்லை சார், நாங்கள் மறுப்பு போட முடியாது, தெரியாமல் பண்ணிட்டோம், விட்டுருங்களேன் அப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னாங்க. இல்லைங்க, இது மறுப்பு போட எனக்கு ரொம்ப பெரிய அசிங்கங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமாக நீங்கள் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, மறுப்பு போட்டால் எங்களுக்கு வியாபாரம் பாதிக்கும், பொய்யான செய்தி போட்ட பத்திரிக்கைங்கனால மக்கள் மத்தியில் வியாபாரம் பாதிக்கும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. சரி, ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நானாக போய் எல்லா இடத்துலையும் ஒரு வீடியோ எடுத்து இந்த பாரதி கண்ணனுக்கும் அந்த தப்பு பண்ண பாதிக்கணும் சம்மந்தம் இல்லை, இப்படி தவறுதலாக பத்திரிக்காரன் போட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் என் வீடியோ அனுப்பிச்சு நான் நிரபராதி, இது ஒரு ஆள் மாறாட்ட செய்தி அப்படின்னு நானே வீடியோ எடுத்து எல்லா யூடியூப்புக்கும் எல்லாத்துக்குமே நான் அனுப்பிச்சி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது எனக்கு. இது ஒரு பத்திரிகைகள் இவ்வளோ அஜாக்கிரதையாக இப்படி ஒரு செய்திகளை போடுறதுனால ஒரு வாழ்க்கை எவ்வளோ பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும், நான் டப்பிங் யூனியன்லையும் மெம்பராக இருக்கேன், அண்ணன் தலைவராக இருக்காங்க, அண்ணன்கிட்டையும் முறையிட்டேன். அண்ணன் நான் வாரேன், குரல் கொடுக்குறேன், அது என்ன நியாயம், நான் பேசுகிறேன்னாரு. அது மாதிரி டைரக்டர் பேரரசையும் சொன்னேன், அவர் எங்களுடைய இயக்கம் சங்க செயலாளராக இருக்கார், அவரும் நானும் பேசுகிறேன்னு கொண்டிருக்கிறார். சின்னத்திரை நடிகர் சங்கத்திலே நான் மெம்பராக இருக்கேன். அங்கே உள்ள தலைவர் பரத் அவர்கள் கொண்டிருக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டார். அவங்கெல்லாம் எல்லாருமே எனக்காக குரல் கொடுக்க வந்திருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு அவதூறு செய்தியை போடும்போது ஒரு வார்த்தை கேளுங்க, இது இவர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடணும். ஏதோ ஒரு கத்துக்குட்டி நிருபர் சொல்லிட்டாருங்கனால டக்குன்னு அதை போடும்போது எவ்வளோ பெரிய வாழ்க்கை பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை நாங்கள் வச்சுருக்கோம். இது நான் ஒரு கண்டனமாக இதை பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணன் ஆட்களெல்லாம் நான் வர வச்சு இதை நான் அதை பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். நீங்களும் அதை பதிவு செய்யும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பரத் வாங்க. பரத் அண்ணன் அவர்கள் டத்தோ ராதாரி அண்ணர்கள் அவருடைய கருத்தை இங்கு பதிவு செய்கிறார்கள். நான் இங்கே காரணம் பாரதி கண்ணன் அழைத்ததின் பேரில் வந்தேன்றது ஒன்று இருக்கட்டும். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்தது.
அது த்ரூ மை ஃப்ரெண்ட் வந்தது. அதனால் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் இவருடைய பேர், இவர் ஃபோட்டோலாம் போட்டே வந்தது. இவர் ஏன் இப்படி பண்ணார்? எடுத்தோட நான் யோசிச்சது தான், ஏன் இப்படி பண்ணார்? இப்படி பண்ண மாட்டார், நல்ல மனுஷனாச்சே, ரொம்ப காட் ஃபியரிங் ஃபுல்லோ, சாமி படமாக நிறைய எடுத்திருக்காரு, இவர் ஏன் பண்ணார் இப்படி? சரி, அவரே கேட்போம். அவர்கிட்ட ஃபோன் போட்டேன். அண்ணே இப்படி தானே எல்லோரும் கேட்குறாங்க, இல்லைண்ணா தப்பாக போட்டாங்க. தப்பாக போட்டால் அது வந்து பெரிய தப்பு. ஏன்னா சாதாரணமான ஆள் இல்லையே, ஒரு டைரக்டரு 6-10 படம் எடுத்தவர். அந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மரியாதை வேணும், ஒரு டைரக்டர்ன்றது ஒரு மரியாதை வேணும். சமட்டு மேனிக்கு போடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறதுனால என் மேலே கோவப்பட்டு ஏதாவது ஒன்று எழுதலாமான்னா, அது எழுதுறதுல ஒன்றுமே உங்கள் எழுத்து உரிமை இருக்குது. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு உரிமை இருக்குது. பட் அடுத்தவங்களுடைய உரிமையை பறிக்காத அளவில் இருக்கணும், அவ்வளோ. இப்போ என் பேரில் கூட தான் அவங்க ட்ரபிள் சொல்கிறாங்க. என் பேரே இல்லை முதல்ல, அப்புறம் இப்போ திடீர்னு என் பேரை யூஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. அதை அப்படி தான் பேசுவாங்க. அது ஒன்றும் ஒரு பெரிய பிடிக்காதவங்கன்னு ஒரு 200 பேர் இருக்காங்களே, 1700 பேர் எங்கள் மெம்பர்ஸ்னால் அதில் எப்படி 200 பேர் பிடிக்காதவங்க இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே நமக்கு பிடிச்சவங்க நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ எலெக்ஷனில் வின் பண்ணுறாங்க, ஒரு எம்எல்ஏ வின் பண்ணுறாருன்னா அவருக்கு ஓட்டு போடாதவங்க கூட இருக்காங்களே நிறையா. அவர் ஒரு கட்சியில் இருந்தாருன்னா இவங்க ஒரு கட்சியில் கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க இல்லைன்னு சொல்லிடுறது தான் எல்லாருக்குமே. அவர் இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கார், மாண்புமிகு முதலமைச்சர் இருக்காருன்னா அவருக்கு நம்ம ஓட்டு போடாமல் போயிருக்கலாம். பட் இருந்தால் கூட அவர் எல்லாருக்குமே முதலமைச்சர் தானே, எல்லாருக்குமே வேண்டியப்பட்டவர். எனக்கு வேண்டியப்பட்டவர், உனக்கு வேண்டியப்பட்டவர்ன்றதெல்லாம் கிடையாது. அதனால் இது வேண்டியப்பட்டவர் லிஸ்டெல்லாம் வராது. ஒரு பர்சனலை பற்றி இப்போ இவரை பற்றி போட்டதுனால எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சே. ஏன்டா இவர் இப்படி இது மாதிரி பண்ணார், எடுத்தோடனே பண்ணார், அந்த முடிவுக்கு தான் போகிறேன். ஏன் இப்படி பண்ணார், இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படிலாம் யோசிக்கிறோம். அப்புறம் பார்த்தா நல்ல வேளை அவரை ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம். அவங்க நியூஸ் போடுறதுக்கு முன்னாடி இவருடைய நம்பர் எங்கெங்கே பாரதி கண்ணன் நம்பர் இருக்காருன்னு டைரக்டர் யூனியனில் கேட்டால் உடனே கொடுத்துருப்பாங்க. அவரோடய பேசியிருக்கலாம். பேசிட்டு சார் இப்படி வருது சார் செய்தி போடலாமான்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி ஒரு செய்தியை போட்டு ஃபில்லப் பண்ணணுன்றதே கிடையாது. நான் உடல்நிலை சரியில்லைன்றதை போட்டாங்க. இப்போ நல்லா ஆகிட்டான் ராதா ரவி, நல்லா போகிறாருன்னு தினத்தந்தியில் எனக்கு போட்டாங்க. இப்போ நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அது எனக்கு திருப்பி ரீஜெனுவேஷன் மை லைஃப். நான் ரீஜெனுவேட் ஆகிடுவேன். நீங்கள் ஏன்னா நீங்களும் நாங்களும் ஒன்று தானே, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று, உறவினர்கள் மாதிரி நம்ம. அதனால் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை, இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அதனால் தயவுசெய்து இனிமேல் போடும்போது எதுவுமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். பாரதி கண்ணன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மாதிரி வம்பு தும்புக்கே போக மாட்டார் எதுக்குமே. அதனால தான் நான் வந்து யோசித்தேன், வம்பு தும்புக்கு போகிற ஆளாக இருந்தால் ஒருவேளை இப்படி செஞ்சுருப்பாண்டான்னு சொல்லுவோம். ஆனால் இவர் செய்ய மாட்டார்னு எனக்கு தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் அவரோட ஃபோனில் பேசும்போது அப்படி தான் பேசுகிறேன். ஏன்னா அதே மாதிரி செய்தி வந்திருக்கு உன்னை பற்றி, எதுக்கு இவர் பயன்ட்டார், என்னை பற்றி வந்திருக்கு. ஏன்னா இவருடைய ஃபோட்டோ போட்டதுனால தப்பாயிடுச்சு. பேர் ஒரே பேர், 2 பேருமே ஏறத்தாழ ஒரே பேர், பக்கத்தில் இருக்குது. அந்த இப்போ இல்லை, அது மாதிரி இல்லை. பட் அதை முதல்ல கேட்டிருந்தா, இப்போ இந்த நியூஸ் பெருசானதுனால இதுக்கு கவுண்டர் எப்படி பண்ணுறது அது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி நியூஸ் பரவிடுச்சுன்னா பரவுனது தான். அதுக்கப்புறமா இப்போ திருப்பி புதுசாக கெட்ட செய்தி உடனே பரவிடுது. நம்ம இல்லைன்னு சொல்கிற செய்தி வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுது. ஆமாம். அதனால் இப்போ வந்து நம்ம அதை இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய உதவிகளெல்லாம் நாடி இருக்கோம். நீங்கள் தயவுசெய்து இதை வந்து ஒதுக்காமல் இதை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுல தான் சினிமாக்காரங்க லைஃப் இருக்குது. சினிமாக்காரங்க லைஃபோடு இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும்.
பத்திரிகைக்காரர்களுக்கும் நம்ம எல்லாமே நான் தான் சொன்னேன் வேர் ஆல் ஹேண்ட் இன் க்ளவுஸ் என்று சொல்லி தயவுசெய்து இந்த செய்தியை போட்டு இவங்க இவரை தப்பாக போட்டாங்கன்றது நீங்கள் சொல்கிறதுல தான் தெரிய போகுது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து பல முன்னணி ஊடகங்கள் வந்து இதுமாரி ஃபேக் நியூஸை வந்து பரப்பி கான்ட்ரவர்சிக்காக இல்லை அவங்களோட டிஆர்பி ரேட்டுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி வேணும். இப்போ நீங்களே தொடர்ந்து பேசுகிறதுன்னு சொல்கிறீங்க. இவங்களே பெரிய பத்திரிக்கை யார் பெரியவர் யார் சின்னவர்ன்றதே தெரியாதுங்க. அதில் நீங்கள் சொல்கிறது வந்து டெய்லிஸ் அண்ட் வீக்லிஸை சொல்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இப்போ எல்லாருமே இந்த யூடியூப் தான் பார்க்குறாங்க. ஏன்னா யூடியூப்பில் தான் அட்ராக்ஷன் வருது, விஷயங்கள் வருது, அதை தான் பார்க்குறாங்க. இந்த பேப்பர் படிக்கிறது இப்போ என் வீட்டில் நான் வந்து தினகரனும் தினத்தந்தி வாங்கி படிப்பேன். ஒரு வேர்டு விடாமல் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு விட மாட்டேன். உள்ளே இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் மூடுவேன். அது மாதிரி பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவருக்கு தனியாக அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. அது எதுலன்னா என்னுடைய யூடியூப் யாரோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. வாட்ஸ்அப்பு, யூடியூப் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அது தவறு தான், கண்டனத்துக்குரியது. எதுவாக இருந்தாலும் சரி ஃபேக் நியூஸ் போடுறது வந்து தப்பு. ஃபேக் நியூஸ்ன்றது போடக்கூடாது. சிலர் உயிரோடு இருக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மறுப்பு தெரிவித்து போடுங்க அப்படின்னு சொல்லி மாலை மலர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து போட மறுக்கிறாங்க. இல்லை, அது வந்து இனிமேல் வந்து எங்கள் தலைமை, எங்கள் யூனியனு, இந்த பெப்சி 24 கிராஃப்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டியது. we will go to meet சிஎம்ஐ மீட் பண்ணி ஆகணும்னா we will meet. அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவரையும் பார்த்து சொல்லணும். ஆனால் போகும்போது நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஆல் த ஹெட்ஸ் ஆஃப் த யூனியன் வந்துடணும். சினிமாக்காரனை மொத்த பேரும் வர வேணாம். இந்த யூனியன் தலைவர்கள் வரைக்கும் வந்து போனால் கூட போதும். போய் இதை சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபேக்காக போடுறதுன்றது தப்பு. நியூஸ் ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணக்கூடாது. இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபில்அப் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னால் கூடங்க அதை வந்து கன்சர்ன் ஆள் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட விசாரிக்கணும்ல. அதில் ஒரு பிஆர்ஓ கிட்ட கேட்கலாம். ஒரு கேட்குறதுல ஒன்றுமே தப்பு வராதுங்க. இது வந்து அவங்க ஃபேக்காக போடல, அவங்க ஒரு சில தான் போட்டிருக்காங்க. பேர் ஒரே பேர், ஆனால் ஃபோட்டோ தான் வேறு. அது எவ்வளோ பெரிய லைஃப் போயிடுச்சே. இப்போ அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது. அது இல்லைன்னு சொல்லி திருப்பி மனசில் பதியணும்ல, இல்லையா? அது பேசிக்கிட்டு இருக்கோம் சார், எங்கள் வக்கீல்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஐ டேக் லீவ். மீரா கதிரவன் சார், அவள் பெயர் தமிழரசி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் நல்ல சில கருத்துக்களை சொல்லுவார், அவருக்கு உள்ள கருத்தை சொல்லுவார். எல்லோருக்கும் வணக்கம். நான் அவள் பேர் தமிழரசி, வெளித்திரு ஹபீபி படத்துடைய இயக்குனர். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு முன்னாடி பேசின ராதா ரவி சார் சொன்ன மாதிரி எனக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து பாரதி கண்ணன் சாரை இன்றைக்கி இல்லை, பாரதி கண்ணன் சாரை வந்து எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குட்டிராஜா அப்படிங்கிற கவுன்சிலர், அவர் நண்பர் மூலமாக சினிமாவுக்கு நான் உதவி இயக்குனராக வரணும் அப்படிங்கும்போது நான் போய் சந்தித்த முதல் நாளே பாரதி கண்ணன் சார் தான். அப்போ அவர் வந்து அங்கே திருநெல்வேலி அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸில் இருந்தார். எங்கள் பகுதியை சேர்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். பிறகு நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண கஸ்தூரிமான் படத்தில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் நடித்தார். அது நான் எங்கள் டைரக்டர் லோகிதாஸ்கிட்ட நான் ரெஃபர் பண்ணி சார் நடித்தார். வந்து கலெக்டராக நடித்தார். அதன் பிறகு நான் என்னுடைய அவள் பெயர் தமிழரசியில் ரொம்ப முக்கியமான ஹீரோவுடைய ஜெய்க்கான அப்பாவுடைய கேரக்டருக்கு திருநெல்வேலி ஸ்லாங் பேசணும் அப்படின்ன உடனே நான் பாரதி கண்ணன் சார்கிட்ட ரிக்வெஸ்ட் கேட்டேன். அவன்கிட்ட அப்போல்லாம் அவர் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நினச்சிருக்கலாம், ஏன்னா என்னை நடிக்க கூப்பிடல, ஆனால் டப்பிங் பண்ண கூப்பிடலேன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படிலாம் எதுவும் நினைக்காம, இந்த ஈகோவுமே இல்லாமல் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறதுக்காக, என்னோடய அன்புக்காக நட்புக்காக அவர் வந்து அந்த படம் முழுக்க த்ரோ அவுட்டாக சார் பேசி கொடுத்தாரு. கிட்டத்தட்ட அது ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, பல வாட்டி அது கரெக்ஷன்ஸ் பண்ணி சார் பல முறை பேசி கொடுத்தாரு. அதன் பிறகு நான் வந்து தொடர்ந்து நான் சாரோட பேசிகிட்டு இருக்கிறேன். அவருடைய படங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். வந்து இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஊடகம் வந்து இன்றைக்கி முன்னாடி விட இப்போ ரொம்ப வலிமையாக இருக்குது.
ஆனால் ஊடகம் முன்னாடி விட அறத்தோடையும் நேர்மையோடையும் இருக்குதான்னு கேட்டால் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதுக்காக ஊடகம் எல்லாமே புதுமைப்படுத்திடவும் முடியாது. வந்து இப்போ நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனையை உங்களை போன்ற ஊடக நண்பர்கள்ட்ட தான் வந்து சொல்லவும் வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த ஊடகம் வந்து பொறுப்பானவங்களும் இருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லப்போனால், ஒரு செய்தி வந்து பாரதி ராஜா சார் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது திருச்சிற்றம்பலம் புகழ் நடிகர் பாரதி ராஜா வந்து மருத்துவமனையில் அனுமதின்னு எழுதியிருந்தாங்க செய்தியை. அவ்வளவுதான் இருக்குது. அதாவது ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியமிக்க பெரிய ஊடகத்தில் இருக்கிறவங்க கூட நீண்ட நெடிய அனுபவத்தோடு இருக்கிறவங்க, அப்படி ஒரு அனுபவத்தில் இருந்தால் பாரதி ராஜா சார் யார் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அது மாதிரி வந்து இப்போ பாரதி கண்ணன் அப்படிங்கும்போது ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்து பிரசுரிக்கும் போது நீங்கள் முன்ன மாதிரி இல்லை. இப்போ ஈஸியாக எளிதில் யார் வேணாலும் ஃபோன் நம்பர் வாங்கி பேசிட முடியும். அப்போ நீங்கள் என்னென்னா சம்மந்தப்பட்ட நபர்கிட்ட வந்து அதை பேசணும். பேசி வந்து நீங்கள் தானான்னு ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு அதிகப்படியான நேரமெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு பொறுப்பு, ஒரு தார்மீகமான ஒரு பத்திரிகை அறம், இதை நம்ம கேட்டு செய்யலாம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிக திறமை, அதிக திறன், அதிக ஆற்றலுங்கிறதெல்லாம் தாண்டி அதிக பார்வையாளர்களை வந்து இலக்குவிக்கக்கூடிய ஊடகங்கள் நிறைய வந்துருச்சு வந்துட்டோம். அப்போ அதிக பார்வையாளர் அப்படிங்கும்போது என்னவா மாறுது அப்படின்னா அதிக வைரல் ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன. அப்போ யாரை வேணாலும் எளிதில் வந்து நீங்கள் வந்து சேற்றவாதி, யாரை வேணாலும் வந்து ஒரு அந்தரங்கமான விஷயத்தை பேசினா 10 பேருக்கு பதில் 100 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அதை செய்கிறத கொஞ்சம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் குறைந்த ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்க செஞ்சால் கூட எடிட்டோரியல்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா. எடிட்டோரியல் வந்து ஒரு பாரதி கண்ணன் கிட்டத்தட்ட தமிழோடைய மிக முக்கியமான படங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சூனாபானா காமெடியிலேருந்து திருநெல்வேலியில் விவேக் சார் பண்ணுற 1000 பெரியார் வந்தாலும் திருத்த முடியாது, 1000 பெரியார் வந்தால் திருத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அருவாவேலு மாதிரி படங்களை பண்ண ஒரு நல்ல இயக்குனர், ஒரு எங்களுடைய இயக்குனர் சங்கத்தில் எங்களுடைய ஒரு பொறுப்பினர், எல்லாத்தையும் தாண்டி வந்து எல்லாருடைய பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர், சமூகம் சார்ந்ததாகட்டும் சினிமா சார்ந்ததாகட்டும் எல்லாத்துக்குமே செய்யக்கூடிய ஒருத்தர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம செய்யும் போது அவரை விடுங்க, அவருடைய குடும்பத்தில் அது எவ்வளோ தூரம் பாதிப்புகளை உருவாக்கும். செய்தி தானே கடத்த முடியாது. அந்த சுற்றியில் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து எல்லாமே காட்சி கண்ணால் பார்க்குறது தான் இன்றைக்கி வந்து ஐயா நான் கண்ணால் பார்த்தேங்கிறத சொல்கிறது மாதிரி தான் அந்த சைக்காலஜி தான் எல்லாத்தையுமே ஒர்க் ஆகும். அப்போ அந்த இமேஜோடு நீங்கள் அதை பிரசரிக்கும் போது அவருடைய பர்சனல் லைஃப் அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணும். அதனால் தயவு செஞ்சு இப்படியான விஷயங்களை நீங்கள் வந்து, ஏன்னா அவர் 10 வருடங்களாக 10 படங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு 25 வருஷமாக தெரியும். அதன் முன்னாடி சார் 15 வருஷம் இண்டஸ்ட்ரி தமிழின் ஆகச்சிறந்த வெற்றி படங்களை எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு 40-50 வருடங்களாக ஒருத்தர் வந்து தன்னுடைய உழைப்பின் வழியாக தன்னுடைய நேர்மையின் வழியாக கட்டி அமைச்ச இமேஜை வந்து போகிற போக்கில் சேர்த்து வாரி இறைச்சிட முடியுங்கிறது இருக்கு இல்லையா. அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நான் அது ரொம்ப உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த செய்தியை பிரசுரித்த அது எவ்வளோ பெரிய பத்திரிகையாக இருந்தாலும் அவங்க வந்து முன் வந்து மறுப்பு தெரிவிக்கணும். அதுதான் பத்திரிகையாரம் இல்லையா. நீங்கள் அதுலேயுமே ஒரு வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன அடிப்படை இருக்குது. இப்போ வியாபாரம் தான் முக்கியம்னா இப்போ பத்திரிகையாரம் எங்கே போச்சு. அதனால் இது நான் நிஜமாக ஆக்சுவலாக மறுப்புங்கிற பேரில் மறுப்பு போட சொன்னால் இன்னொரு பேட்டி மாதிரி ஃபோன்லேயே கண்டாங்க. சரி ரைட்டு மறுப்பு போடுங்கன்னு பார்த்தா மறுநாள் பேப்பரில் அந்த பாலியல் வழக்கில் பாரதி கண்ணன் கைதாகவில்லை அவரே கூறுகிறார், அவர் இல்லை என்று மறுக்கிறார் அப்படின்னு நம்மளை மறுபடியும் அது ஒரு டீக்ரேடாக தான் அந்த ஹெட்டிங் வைக்கிறாங்க. அப்படி தவறுதலாங்க பத்திரிக்கையில் நேற்று இந்த ஃபோட்டோக்கு பதிலாக அவர் ஃபோட்டோக்கு பதில் வேற ஒரு ஃபோட்டோ போட்டோன்னு கூட அவங்க அதை சொல்லலை. அது என்னென்னா இப்போ நீங்கள் எல்லாருமே ஊடக நண்பர்கள் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே டெய்லி சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமா இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இன்றைக்கி ஒரு படம் பண்ணி ஒரு இயக்குனர் வந்து ஒரு 30 வருடம் 40 வருடங்களாக போராடிட்டு இருக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ கொஞ்சம் பொறுப்புணர்வோட இதை வந்து இந்த மீடியாக்கள் செயல்படணுங்கிறது தான். என் மீடியாக்களை தான் புதுமைப்படுத்தலை, ரொம்ப அறத்தோடையும் நேர்மையோடையும் தார்மீக பொறுப்போடையும் இயங்கக்கூடிய எவ்வளவோ ஊடகங்கள் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு வரவங்கள ஒரு எடிட்டோரியல்ங்கிற ஒரு குரூப் வந்து இதை ஃபில்டர் பண்ணி இதை வந்து நெறிப்படுத்தி இந்த செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு வழிமுறைகளை அதை செய்யணும். எனக்கு பர்சனலாக அவரை தெரியும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஜெம். அவர் எல்லா வகையிலுமே அவருடைய சினிமா துறை சார்ந்ததாகட்டும் விநியோகம் சார்ந்ததாகட்டும் அவர் திரைப்பட விநியோகத்துறையில் இருக்கும்போது அவர் எவ்வளோ கீனாக எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனிதராக இருந்தாருங்கிறதுக்கு அவரோட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த உலகத்துக்கு தெரியாது, எல்லாருக்கும் போய் நம்ம சொல்ல முடியாது. ஆமாம். அதனால் இந்த மக்கள் வந்து எந்த செய்தியுமே எளிதில் நம்ப வேண்டாம். நான் அவரை பற்றி எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு எல்லா காலகட்டத்துங்களுமே அவர் என் கூட நின்றுக்கிறாரு. நான் உதவி இயக்குனர் முயற்சி பண்ண காலகட்டத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை பற்றி எனக்கு ரொம்ப ஆழமாக ரொம்ப நெருக்கமாக தெரியும். பாரதி கண்ணன் சார் அப்படியான ஒரு மனிதர் இல்லை. நான் அதை சொல்லணும். அவர் நல்ல மனிதர்னு என்னுடைய அனுபவத்திலிருந்து
என் கூட நின்னாதுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவர் தனிப்பட்ட கேரக்டர் என்னங்கிறத நான் சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன். அதே நேரத்தில் பத்திரிகை துறைகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் திருச்சிற்றம்பலம் புகழ் நடிகர் பாரதி ராஜா சார்னு ஏன்னா அவரோட கேரியர் என்ன, அவர் என்ன சினிமாவுடைய திசையை திருப்பினது என்ன, எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷனரியான ட்ரைடு. அப்போ என்னென்னா நீங்கள் ஒரு ரொம்ப போகிற போக்கில் ஒரு செய்தியை எழுதுறதுக்குமான ஒரு ஆட்களை நெறிப்படுத்தி நீங்கள் ஊடகம் இயங்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பாரதி கண்ணன் சாருக்கு நான் வந்து என்ன ஒரு நிச்சயமாகவே என்ன கலைஞர்கள் அடிப்படையில் மின்னுணர்வு சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், சராசரியான மனிதர்கள் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய பலமும் பலகீனமும். அப்போ இப்படியான செய்திகள் குறிப்பாக வந்து இன்றைக்கி முன்ன மாதிரி வந்து நியூஸ்லாம் வந்து முன்னாடி வந்து பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டின்னு நியூஸ் இருந்தது. இப்போ நியூஸ் தான், செய்தியாக தான் இருக்குது. அந்த சூழலில் இது எவ்வளோ தூரம் அவரை மன ரீதியாக பாதிச்சிருக்கும், எவ்வளோ தூரம் அவருடைய குடும்பம் அவருடைய ஊரில் அப்படின்னு அவர் சார்ந்த மனிதர்கள் மத்தியில் அது எவ்வளோ தூரம் அவரை வந்து பாதிப்புகளை உருவாக்குங்கிறது நான் கிரியேட்டராகவும் அவருடைய நீண்ட காலம் அவருடைய தெரிய வரக்கூடிய நபராகவும் நான் அதை வந்து எனக்குமே அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மூத்தவர் இருந்தாலும் வந்து நீங்கள் நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கீங்க சார், என்னை போன்றவர்களுக்கு நிறைய நேரங்களில் நீங்கள் கூட நின்று இருக்கீங்க. இதெல்லாம் கடந்து வரக்கூடிய வல்லமையை வந்து உங்களுக்கு வந்து இந்த சாட்சாத் உங்களுடைய நீங்கள் நம்பக்கூடிய இறை சக்தி உங்களுக்கு தரும். நீங்கள் தைரியமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். தொடர்ந்து வந்து இது மாதிரி ஒரு செலிபிரிட்டிக்கே இந்த மாதிரி ஒரு அவல நிலையை வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏழை எளிய மக்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஈஸியாக வந்து போட்டுட்டு அதை கடந்து போயிடுறாங்க. இதை வந்து இவர் சார் மறுப்பு தெரிவித்து அதுக்கான நியூஸை திரும்ப போடுறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க? இல்லை, அது மறுக்கிறது சரியான ஊடக அறம் இல்லை தானே. செய்தி உங்களுக்கு வந்து தவறான செய்தி தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச பிறகும் நீங்கள் தவறான செய்தி தான் நீங்கள் போடுறதுலங்கிறது அது எந்த வகையில் நீங்கள் வந்து அதான் நீங்கள் சொன்னதான், நீங்கள் சொன்னதிலே உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. இவரை போன்ற 40 வருடங்களாக சினிமாவில் வந்து பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடியவருக்கே இந்த எளிய மனிதர்களுடைய நிலைமை நம்ம என்ன இருக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் சரி செஞ்சு வரக்கூடிய ஒரு இதான் இல்லை, அவங்களுக்காகத்தான் அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கேன். இது எனக்காகப்பட்ட மீட்டிங் கூட இல்லை. எதிர்காலத்தில் யாருக்காவது சினிமாக்காரர்களுக்கோ அரசியல்வாதிக்கோ வேறு யாருக்கோ ஒரு பெரிய ஒரு மோசமான செய்தியை போடும்போது கேட்டு செய்யுங்க, அது ஒரு கண்டனம் பண்ணுவாங்க, அல்லது பேப்பரில் ஒரு மாநஷ்ட வழக்கு தொடருவாங்க, அந்த நிலை ஏற்படும். அதனால் பத்திரிகைகள் இது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது எனக்கான போராட்டம் மட்டும் இல்லை. முன்ன மாதிரிலாம் நீங்கள் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா களம் யதார்த்தத்துக்கு போய் கிரவுண்டில் ஒர்க் பண்ணணுங்கிறதெல்லாம் குறைஞ்சி இன்றைக்கி ஒரு டேபிளில் மாறிடுச்சுல, இன்றைக்கி ஒரு மொபைலில் வந்து மாறிடுச்சு இல்லையா. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்த பிறகும் கூட இப்போ நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் அவர் எடுப்பார், வந்து எந்த சூழலில் இருந்தாலும் எடுப்பார். நான் இல்லை என்னுடைய நண்பர்களே சொல்லுவாங்க பாரதி கண்ணன் சார்ட்ட எப்படி வேணும். அதனால் பெரிய ஆளுகள் 40 வருஷங்களாக சினிமாவில் வந்து விசாரித்து செய்ய வேண்டியதுங்கிறது பிஆர்ஓக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள், சார் இந்த மாதிரி ஒரு ஆள் மேலே வந்திருக்கு, சரியான கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் நடக்குதுன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து ஜெயிச்சு வெளில வராங்கன்னா அவங்களோட நியூஸை ஒரு குட்டியாக போட்டு அது வெளியிலே தெரியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு வந்து ஒரு கட்டாயத்தில் இந்த ஊடகங்கள் இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, அதிக பார்வையாளர்கள்ங்கிற இடத்துக்கு வந்துருச்சு எல்லாமே. நாட் ஓன்லி மீடியா, பத்திரிகை துறை மட்டும் இல்லை, சினிமாவிலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து யாருக்கு அதிக வியூஸு, யார் அதிக வைரல், ஒருத்தர் வைரலானா போதும் அவர் 20 வருஷம் உழைச்சிருந்ததெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. இந்த வைரலான விஷயம் போதும் அந்த வைரலை பயன்படுத்தக்கூடிய இடம் இருக்குல்ல. அப்போ அதிக பார்வையாளர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி என்னவா இருக்குன்னா, எப்போவுமே கெட்ட விஷயங்கள் உடனே போய் சேருந்தானே, நம்ம வந்து டக்குன்னு ஒரு அந்தரங்கமான விஷயங்களை எல்லாருமே பார்க்கக்கூடிய இயல்பு மனித இயல்புக்குள்ளே இருக்குது தானே, அதுதான் பிரச்சனை. சில நேரங்களில் ப்ரெஸ்ஸில் வந்து துணை நடிகர் ஜூனியர்ஸ் எங்கேயாவது குரூப்பில் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருப்பாங்க, அவங்கள பற்றி ப்ரெஸ்ஸுக்கே தெரியும், இவரை நம்ம எந்த படத்துலையும் பார்த்ததில்லையே, இவர் எந்த படத்தில் நடித்தார்னு தெரியும். ஆனால் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா துணை நடிகர், சிலர் வந்து இவர் ஒரு சின்ன திரை நடிகர், பெரிய திரை நடிகர் அப்படின்லாம் போட்டுடுறாங்க. அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் நம்ம படம் பார்க்குறோம், எத்தனையோ படம் பார்க்குறோம். அது தெரிஞ்சும் ஒரு படத்தில் தலை காமிச்ச ஒரு பொண்ணு எங்கேயோ இடத்துல ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணால் சினிமா அழகி, துணை நடிகை, இப்படிலாம் நியூஸில் ஒரு ஹெட்டிங்காகவும் மக்கள் படிக்கணுங்கிறதுக்காகவும் போட்டிருந்தாங்க. அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ண வேலையை நம்ம மேலே போடுறது என்ன, சினிமா டைரக்டர் நடிகரும் இருக்காங்க. இப்போ அதான் சின்ன திரையிலேருந்து வருங்க, அந்த நம்பர் இந்த சின்ன திரையில் மெம்பராக இருக்கார். இப்போ அவரை வந்து இந்த மெம்பர்ஷிப்லேருந்து தூக்குறாங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்னு, அதுக்கு வர்றாங்க. பட் என்னென்னா உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கை இருந்தாலும் எந்த படத்துலையுமே நடித்ததில்லை, இவரே நம்ம நடிகர்னு போடணும், இவர் ரியல் எஸ்டேட்னு போடுங்க அப்படின்னு கூட நீங்கள் போடலாம். ஒரு நியூஸ் கெட்டிங்காக டப் டப் இருக்கிற கவர்ச்சி தான் அது.